Example 4. Arrange 2 by 3, 1 by 6, 4 by 9 in ascending order. ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ரைட் பண்ணுறது. ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 ஃப்ராக்ஷன்ஸை கம்பேர் பண்ணணும்னா அதோட டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு டினாமினேட்டரை சேம் பண்ணிவிட்டு 3 நம்பரையும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 by 3, 1 by 6, 4 by 9. ஸோ மூணுக்கும் வேறு வேறு டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3, 6, 9. ஸோ இது மூணுமே 3 டேபிளில் வரும். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. அகைன் 2 டேபிளில் 1 அப்படியே வந்துடும். 1 2 is 2, 3 2 டேபிளில் இல்லை, அதனால் 3 அப்படியே வந்துடும். அகைன் 3 டேபிளில் இந்த 1 1s அப்படியே வந்துடும். 1 3 is 3. ஸோ 3 into 2 into 3. 3 2s are 6, 6 3s are 18. ஸோ இதோட எல்சிஎம் 18. ஸோ இங்கே பார்க்குறப்ப 3யை நம்ம 18 ஆக்கணும். 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 3 6 are 18. ஸோ 6ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 6 are 12, 3 6 are 18. அண்டு 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 6 3s are 18. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 3 is 3, 6 3s are 18. அண்ட் 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 2. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 2s are 8, 9 2s are 18. ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. 12, 18, 3, 18 அண்ட் 8, 18. ஸோ இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணலாமா? அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்னப்பா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ரைட் பண்ணுறது. ஸோ மேலே இருக்க நியூமரேட்டரில் சின்ன நம்பர் 3 by 18, தென் 8 by 18, தென் 12 by 18. இதோடு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிடுறோம். 3 by 18க்கு நேராக இருக்கிறது 1 by 6, 8 by 18க்கு நேராக இருக்கிறது 4 by 9, 12 by 18க்கு நேராக இருக்கிறது 2 by 3. ஸோ இதுதான் நம்மளோட அசெண்டிங் ஆர்டர். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதை யோசிக்க சொல்லியிருக்காங்க. வெங்கட் went to buy a milk. He bought 1 by 2 liter. That means half liter first. And then he bought 1 by 4 liter. He wanted to find how much milk he bought altogether. In order to find the total quantity of milk, he has to add 1 by 2 and 1 by 4. That is 1 by 2 plus 1 by 4. To add or subtract two unlike fractions, first we need to convert them into like fractions. So, ரெண்டு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணணும்னா அதை லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றணும். லைக் ஃப்ராக்ஷன்னா என்னப்பா? டினாமினேட்டர் சேமாக இருக்கிறது தான் லைக் ஃப்ராக்ஷன். ஸோ லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு தான் அந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். Example 5. The teacher had gave the same situation mentioned above and asked two students, Ravi and Arun, to solve it. They came out with the answer for 1 by 2 plus 1 by 4. ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷனை ரவி அண்ட் அருண்ற ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க டீச்சர் தராங்க. அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரவிஸ் வே அண்ட் அருண்ஸ் வே. காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 4 ஈக்குவல் டு 4. ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 4. ஸோ ரெண்டு நம்பர்ஸ் 1 by 2 and 1 by 4 இருக்குங்களா, அதோட காமன் மல்டிபிள் எல்சிஎம் எடுத்து பார்க்குறப்ப அதுக்கு நமக்கு 4 கிடைக்கிது. அதனால் டினாமினேட்டரை 4 ஆக்குறாங்க. 1 by 2-ஐ 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 2 by 4 கிடச்சிரும். அப்போ 1 by 2 and 1 by 4-ஐ எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? 1 by 2க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 by 4 ப்ளஸ் 1 by 4. ஆனால் இங்கே ரவி என்ன பண்ணிட்டான்னா, டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணி டினாமினேட்டரை ஒரு டைம் போட்டால் போதும். ஆனால் இங்கே ரவி டினாமினேட்டரையும் ஆட் பண்ணி நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிட்டான். 2 plus 1 equal to 3, 4 plus 4 equal to 8. ஸோ அதனால் அவனுக்கு 3 by 8ன்ற மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் அருணோட வே பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் அதாவது இந்த 1 by 2-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 by 4ன்னு மாற்றியாச்சு. அண்ட் 1 by 2 and 1 by 4 ஆட் பண்ணுறப்ப 1 by 4 plus 2 by 4. டினாமினேட்டர் ஒரே ஒரு டைம் போட்டுட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணியாச்சு 3 by 4.
ஸோ அருணுக்கு கிடைச்ச ஆன்சர் 3/4. வெங்கட் எவ்வளோ இது பண்ணியிருக்கான்னா 3/4 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட சுச்சுவேஷன். 1/2 + 1/4. ஸோ டினாமினேட்டர் வேறையாக இருக்குது, அதனால் டினாமினேட்டரை சேம் பண்ணிக்கிறோம். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 1 2 is 2, 2 2s are 4, again 2 table, 1 2 is 2. So 2 into 2 which is equal to 4. So நம்மளோட LCM 4. So 1/2, 2 ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும்? 2. So 2 ஓட டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1 2 is 2, 2 2s are 4. 1/4 already it has 4 in denominator. So 1 ஓட மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு அதே 4 கிடச்சிரும், மேலேயும் 1. ஸோ இப்போ 2/4 + 1/4. ஸோ இப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணிட்டோமா? அதாவது அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்த நம்பர்ஸை லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். இதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். மேலே 2 + 1, கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கப்போ அதை ஒரு டைம் ரைட் பண்ணால் போதும். அதை ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்கனால டினாமினேட்டர் சேமாக ஒரே ஒரு 4 மட்டும் ரைட் பண்ணிக்கிட்டால் போதும். நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 2 + 1 3/4. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 6, ஆட் 2/3 and 3/5. ஸோ இது ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இதை லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு டினாமினேட்டரை சேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3, 5. ஸோ 3 டேபிளில் 1 3 is 3 and 5. 5 டேபிளில் 1 5 is 5. ஸோ 3 into 5, 3 5s are 15. ஸோ என்னோட எல்சிஎம் 15. ஸோ டினாமினேட்டரை சேம் பண்ணிடலாமா? 2/3 and 3/5. 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும்? 3 5s are 15. ஸோ 5ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 5s are 10, 3 5s are 15. அண்ட் 5யோட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 கிடைக்கும்? 3. ஸோ 3 3s are 9, 5 3s are 15. ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? 10/15 + 9/15. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு டைம் 15 ரைட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 10 + 9 19/15. எனக்கு எல்சிஎம் தெரியல, என்னால் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. தட் மீன்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2/3 + 3/5. ஸோ இதுதான் என்னோட நம்பர்ஸ். இதை நான் எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 5 and 2 மல்டிப்ளை பண்ணும். 2 5s are 10 ப்ளஸ் இந்த 3 and 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 9. தென் டினாமினேட்டர் 3 and 5 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 5s are 15. ஸோ இப்போ டினாமினேட்டர் 15, 10 + 9 19. இது இன்னொரு சிம்பிள் வே. இப்படியும் நம்ம ரெண்டு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணலாம். Example 7, simplify 3/7 + 2/3. ஸோ எக்ஸாம்பிள் 6ல் யூஸ் பண்ண கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை இந்த சம்முக்கு யூஸ் பண்ணலாம். 3/7 + 2/3. ஸோ இது ரெண்டும் அன்லைக் ஃப்ராக்ஷன். ஒன்று டினாமினேட்டரை சேம் பண்ணி, அதாவது எல்சிஎம் யூஸ் பண்ணி சேம் பண்ணலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 and 3, 3 3s are 9 ப்ளஸ் இந்த 7 and 2, 2 7s are 14 divided by 7 into 3. 7 3s are 21. So 9 + 14 and கீழே 21. 9 + 14 23. So 23/21. இதுதான் என்னோட ஆன்சர்.